எலெக்ஷனுக்கு முன்னால கூட சில மாற்றங்கள் வரலாம் சார். ஏன்னா மனுஷங்க வந்து எலெக்ஷன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் எம்ஜிஆர் சாரு, அப்புறம் கலைஞர் சாரு, அண்ணாதுரை டைம்ல இருந்து நான் பாலிடிக்ஸை பார்த்துட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் ஆந்திரா போன பிறகு என்டிஆர் சார் அவரு பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன் நான். எலெக்ஷன் வரைக்கும் ஒரு மென்டாலிட்டி இருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னால், அதாவது ஓட்டு போடுறதுக்கு ஒரு 1 வீக் 5 நாள் முன்னால் ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும்னா டக்குன்னு ஜனங்களோட டிசிஷன் சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி கூட்டத்தை பார்த்து நம்ம வந்து ஒரு கணக்கு போட முடியாது சார். இந்த கூட்டம் இருக்கிறதுனால கண்டிப்பா ஜெயிப்பாருன்னு சொல்ல முடியாது. கூட்டம் அது முக்கியமா வந்து நடிகர்களுக்கு வர கூட்டம் கூட ஸ்கிரீன்ல வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்காரு. நேர்ல எப்படி இருப்பாரு? நேர்ல எல்லாம் லேடி எப்படி இருப்பாங்க? வெள்ளையா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க, ஒல்லியா இருக்கும். இது ஒரு கூட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. கேஸ்ட் இருக்கு, கம்யூனிட்டி இருக்கு, ஒரிஜினல் பாலிட்டிக்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ இப்போ வந்து எதுவுமே இந்த அலையன்ஸ் பத்தி இதெல்லாம் டிசிஷன் எல்லாம் வந்த பிறகு எப்படி எப்படி மாறும், கேஸ்ட் ஃபேக்டரி எப்படி மாறும், கம்யூனிட்டி ஃபேக்டரி. ஏன்னா யூத் வந்து அவங்க யோசிக்கிறது ஒரு மாதிரி, மிடில் ஏஜ் யோசிக்கிறது இன்னொரு மாதிரி, சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து எங்களுக்கு என்ன லாபம் இருக்கு, இந்த கவர்மெண்ட் வந்தா எங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு. எனக்கு தெரியாது சார், தமிழ் ஃபீல்டு வச்சு எனக்கு தெரியாது. சென்சார் போர்டு ப்ராப்ளம்ங்கிறது தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கு. ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரியில தான் நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆக்சுவலா இப்போ சொல்ல போனா சார், எனக்கு தெரிஞ்சா சென்சார் போர்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சா அது வேஸ்ட் சார். ஏன்னா ஒரு காலத்துல வந்து ஒரு சினிமா தான் பார்த்தாங்க, இன்னைக்கு வந்து செல்போன்ல வந்து என்னமெல்லாம் பாக்குறாங்க. இப்போ அதை எப்படி நீங்க சென்சார் இது பண்றது இல்லை? அதே மாதிரி வெப் சீரிஸ் காட்டுறாங்க, அதுலயும் வந்து செக்ஸ் வயலன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு சென்சார் இல்லை. ஸோ அதுக்கெல்லாம் இல்லாத இருக்கும்போது எதுக்கு நீங்க சென்சாரை வைக்கிறீங்க? விட்டுருங்க. ஆடியன்ஸ் வந்து பாக்குறாங்க, நல்லது இருந்தா பாக்குறாங்க, நல்லது இல்லைன்னா கோர்ட்டுக்கு போறாங்க, படத்தை நிப்பாட்டுறாங்க, இல்ல அதை இது பண்றாங்க. அதுக்கு சென்சாரை வச்சு ஒரு இதுக்கு வந்து சென்சார், இன்னொரு இதுக்கு வந்து சென்சார். இப்போ சென்சார் சொல்லி பிளாக் பண்ணிருக்காங்க சார். ஸோ சென்சார்ல இருந்து எஸ்கேப் பண்றதுக்கு வெப் சீரிஸ் எடுத்தா அதுல வந்துருது. ஸோ அதுல அர்த்தமே இல்லை என்ன கேட்டா. இப்போ சென்சார்ன்றது அது நாட் நெசசரி. பண்ணா எல்லாத்துக்கும் வைங்க, எல்லாத்துக்கும் பண்ணுங்க. செல்போன் கண்ட்ரோல் பண்ணுங்க, வெப் சீரிஸ் கண்ட்ரோல் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் வைங்க. ஒண்ணுக்கு வச்சு ஒண்ணுக்கு வைக்கலாம், அது என்ன நியாயம்? ஸோ ஐ திங்க் இட்ஸ் நாட் ரைட். இன்னைக்கு பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அவருடைய விலகல் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பாலிடிக்ஸ்ல வந்து எதுவும் பர்மனன்ட்னு கிடையாது சார், எதுவும் டெம்பரரின்னு கிடையாது சார். சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து ஜெயிச்ச பிறகு சில பேர் வந்து பார்ட்டி சேஞ்ச் ஆகுறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னால வந்து அவங்க கேட்டது வரலன்னா போறாங்க, இல்ல வேற சில தியரிக்கு வந்து போயிடுறாங்க. பாலிசி பிடிக்கல, எஜெண்டா பிடிக்கல அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லை சார் பாலிடிக்ஸ்ல. இப்போ வந்து எவ்ரி திங் இஸ் டெம்பரரி தான், பர்மனன்ட்னு கிடையாது. ஸோ அவங்கள தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களோட அபிப்பிராயம், அவங்க நினைச்சது